இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து படைத்தலைவன். விஜயகாந்த் உடைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு சிறிய குடும்பம், ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு மகள், ஒரு யானை, இப்படி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடும்பம் ஒரு அழகான ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி அவங்க இயல்பாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அந்த சொந்தக்காரர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வசூல் பண்ணுறதுல ரொம்ப கண்டிப்பான ஒரு ஆசாமி. அவர் என்ன பண்ணுறாரு, கடன் வசூல் பண்ணுறதுக்காக ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு. அப்போ வந்து அந்த ஊருக்கு சினிமா படம் எடுக்க வந்த ஒருத்தர், யானை கிடைச்சா பரவாயில்ல, அதுக்கு பெரிய தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதை அவருடைய உதவியாளர் மூலிமா அந்த கடன் வசூல் பண்ணுறவருக்கு தெரிய வருது. அதனால் சண்முக பாண்டியன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யானையை எப்படியாவது கவர்ந்து அதன் மூலயமா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக நிறைய விஷயங்களை, தவறான வழிமுறைகளை அவர் பண்ணுறாரு. அப்படி படிப்படியாக நெருக்கடிகளை கொடுத்து யானைக்கு மதம் பிடிக்க வச்சு, அதை வந்து கோர்ட்டு அப்படி இப்படின்னு அலைய வச்சு, அதை வந்து யானைகள் காப்பகத்தில் கொண்டு போய் விட வச்சு, அங்கேருந்து மிஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடுறார். இதனால் மனம் முடிந்த நாயகன் யானையை வந்து தேடுறாரு. எங்கே தேடியுமே கிடைக்கல. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த யானையை ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒரு பெரிய மனிதர் வந்து வேணும்னு நினச்சனால அதற்கு மிகப்பெரிய விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதை தடுக்க முற்பட்டனால இவருடைய உயிருக்கு மிகப்பெரிய விலையை நிர்ணயிக்கிறாங்க. இதற்கிடையில் அந்த யானை எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு போலீஸ் அதிகாரியோடைய அறிவுறுத்தலின்படி ஒரு ப்ரொஃபஸருடைய உதவி இவர் நாடுறாரு. அப்படி அந்த ப்ரொஃபஸர்கிட்ட அவர் போன பிறகு அவர் என்ன சொன்னார், அதன் பிறகு அந்த யானையை அவர் தேடினாரா, கண்டுபிடிச்சாரா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. விஜயகாந்துடைய மகன் ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்திருக்காரு. அதுக்காக பாராட்டணும். சண்டை காட்சிகளில் மிகவும் கடினமான உழைப்பு அவர் போட்டிருக்காரு. ஒரு ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேறு மாதிரியான முயற்சிகள் பண்ணாமல், ஒரு இயல்பான ஒரு நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய ஒரு இளைஞர் மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தின வரைக்கும் ரொம்ப சரியாக பண்ணிட்டாங்க. ஆனாக்கா சண்டை காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ நபர்கள்கிட்ட ஒரு தனி மனிதனால் சண்டை போட முடியுமா, அவ்வளோ பலம் அவங்கக்கிட்ட இருக்குமா, அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் லாஜிக்கை மீறின விஷயங்களாக இருக்கும். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இடைவேளை வரைக்கும் வந்து ரொம்ப அழகாக அப்படியே மெதுவாக கொண்டு போனாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியல. அதனால் அந்த கதையை வந்து நிறைய விஷயங்களோட போட்டு குழப்பி நிறைய வேலைகளை அவங்க பண்ணிட்டாங்க. இதனால் படம் பார்க்கும்போது ஒரு நமக்கு வந்து எப்போ படம் முடியும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அது நீளமாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த படத்துடைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கதையை ரொம்ப மென்மையாக நகர்த்திட்டு போனது, ஒரு நாயகனுக்கு ரொம்ப பெருசாக பண்ணணுமேங்கிறதுக்காக நிறைய வசனங்களை பக்கம் பக்கமாக கொடுத்து பேச வைக்காதது, குறைவான வசனங்களை மட்டும் கொடுத்து அதை கரெக்டாக வெளிப்பட வச்சது. அதன் பிறகு ரொம்ப பஞ்சு டைலாக் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுவும் கொடுக்காம ரொம்ப இயல்பான விஷயங்களை பேச வச்சது. அவர் உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரியான சண்டை காட்சிகளை அமைச்சது. அப்புறம் இயல்புக்கு மீறாத ஒரு ஒளிப்பதிவு, அதுக்கப்புறம் இசை, இதெல்லாம் வந்து இந்த படத்துடைய ப்ளஸ்ஸு. இந்த படத்துடைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா, இசை ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட பாடல்கள் வந்து ஏனோ நம்ம மனசில் ஒட்டாமல் இருக்குது. சண்டை காட்சிகளில் ரொம்ப அதிரடியான இசை வந்து காதை பிளக்கிற மாதிரி அவ்வளோ சத்தம் வந்து தேவைங்கிற அளவுக்கு நிறைய சத்தம் உள்ளார இருக்குது. பாடல் காட்சிகள் வந்து அவ்வளோக்கா மனசை தொடலை. இசை வந்து இளையராஜா தான், சற்று ஏமாற்றமாக தான் இருக்கும். ஒளிப்பதிவு அந்த இயல்புக்கு மீறாத கதையை தாண்டாத ஒரு ஒளிப்பதிவு தான் இருந்தாலும்
ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வெளிச்சம் போதாத காரணத்தினால கொஞ்சம் படங்களில் நிறைய கிரைன்ஸ்லாம் வந்து அது ஒரு மாதிரி பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குறைகள் மட்டும்தான். படத்துடைய நீளம், அப்புறம் இடைவேளைக்கு பிறகு என்ன செய்யணும், யாருக்கான படம் அப்படிங்கிறதுல குழப்பம் ஏற்பட்டதுனால வந்தக்கூடிய விஷயங்கள். இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லாஜிக் எதுவுமே இருக்காது. அவ்வளோ பேர்த்த அவர் அடிப்பார், யானைகள் கூட்டமாக உள்ளார வரும் போகும், மனிதர்களும் உள்ளார இருப்பாங்க. அதெல்லாம் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால அது ஒரு குழந்தைகள் படம் மாதிரி இந்த படம் வந்துருச்சு. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னாக்கா குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு படம். இதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனுக்கு ஒரு கதாநாயகியை ரெடி பண்ணி அதை மரத்தை சுற்றி பாட்டெல்லாம் பாடாமல் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் உண்மையாலுமே அந்த இயக்குனர் நம்ம வந்து பாராட்டணும். ஸோ குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கலாம். படத்தின் நீளம் சற்று அதிகமாக இருந்தாலும் திரைக்கதையில் சற்று கவனம் செலுத்தாமல் இருந்தால் கூட படம் வந்து ஓகே தான். சண்முக பாண்டியன் அவருக்கு நடிப்பு வருது. அவரை சரியாக பயன்படுத்திக்கிட்டாக்க நிச்சயமாக அவர் தமிழ் திரையுலகில் சிறந்த ஒரு நட்சத்திரமாக ஜொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த முயற்சி செய்த இந்த டீமை நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டலாம். படத்தை தியேட்டரில் பார்க்கலாம்.